இரத்த காட்டேரிகள், குறிப்பாக இரத்த காட்டேரிகள் என்று சொல்லி சொன்னாலே நாங்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் குறிப்பாக கதைகளில் அல்லது திரைப்படங்கள் வாயிலாக நாங்கள் இந்த இரத்த காட்டேரி என்ற ஒரு 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 வினோதமான ஒரு மிருகத்தை அல்லது பூதத்தை அல்லது பேயை நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உண்மையிலேயே அப்படி ஒரு உயிரினம் இருக்குதா? எங்கே இருக்குது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிற நிலைமையில் இது உலகத்தில் வாழ்ந்த அல்லது வாழ்கின்ற பலர் அந்த நேரடியாக கண்கூடாக பார்த்ததாக சொல்கிறார்கள். பலர் பார்க்காமல் அது குறித்த செவி வழி கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையில் 1700களின் தொடக்கத்தில் செர்பிய நாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் 2 சம்பவங்கள் அந்த செர்பிய நாட்டினுடைய 2 கிராமங்களிலே நடைபெற்ற மிக வினோதமான மற்றும் மர்மமான அந்த 2 சம்பவங்கள் தொடர்பிலே இன்றைய வரைக்கும் மர்மம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிராமங்களில் இரத்த காட்டெரிகளால் கொல்லப்பட்டதாக கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தில் 17 பேரும் மற்றொரு கிராமத்தில் 9 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இடைவெளியில் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த இறப்பிற்கான காரணம் இன்றைக்கு வரைக்கும் இன்று நாங்கள் இந்த இடத்திலே கதைக்கின்ற இந்த நொடி வரைக்கும் இந்த விடயம் இந்த சம்பவம் என்பது தொடர்ச்சியாக ஒரு மர்மமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக விஞ்ஞானிகள் இந்த விடயத்திற்கு இந்த சம்பவம் தொடர்பிலே பல்வேறு விளக்கங்களை சொன்னாலும், மருத்துவர்கள் இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் முடிவுகளின் அடிப்படையில் பல்வேறு விடயங்களை சொன்னாலும் கூட இன்று வரை அந்த பிரதேசத்திலே அந்த கிராமத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே இனம் புரியாத அந்த நம்பிக்கை, அந்த சம்பவம் தொடர்பான நம்பிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவை குறித்து அந்த பிரதேசங்களில் அந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களிடத்திலே உள்ளார ஒரு பயமும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த செர்பியாவிலே 1700களின் தொடக்கத்திலே நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். 1700களின் தொடக்கங்களிலே, அதாவது முதலாவது சம்பவம் 1725ஆம் ஆண்டு செர்பிய நாட்டினுடைய ஒரு கிராமத்தில், அதாவது கிசில்ஜெவோ என்கின்ற அந்த கிராமத்திலே இந்த முதலாவது சம்பவம் 1725 நடைபெறுகின்றது. இந்த கிராமத்திலே திடீரென்று கிட்டத்தட்ட 2-3 நாட்களிலே கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே இறப்பதற்கு முன்னர் கடுமையான மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும், இறப்பதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய அயலிலே ஏற்கனவே உயிரிழந்த ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டதாகவும், அந்த ஊர் மக்கள் அந்த பிரதேசத்திலே இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த ஆஸ்திரிய நாட்டினுடைய மருத்துவ குழுவுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பிலே அவர்கள் மேற்கொண்ட மேலதிக ஆய்வுகளிலே இறப்பதற்கு முன்னர் அந்த குறிப்பிட்ட 9 பேரும் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய அயலிலே உயிரிழந்த ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டதாகவும், அதன் பின்னர் அவர்கள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையின்படி இரத்த காட்டேரி தான் அவர்களை கொன்றதாக அவர்கள் தீவிரமாக நம்பினார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த சம்பவத்திலே இறந்து போன 9 பேர் இறப்பதற்கு முன்னர் குறிப்பிட்ட தங்களுடைய அயலிலே இருந்து ஏற்கனவே இறந்து போன, இந்த சம்பவத்துக்கு முன்னரே இறந்து போன ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டார்கள் என்று நாங்கள் முன்னரே குறிப்பிட்டோம். அந்த நபருடைய கல்லறையை தோண்டி அந்த பிரதேச மக்கள் அந்த நபருடைய கல்லறையை தோண்டிய போது அந்த மக்களுக்கே மிக பெரும் ஆச்சரியம் காத்திருந்ததாக அந்த மருத்துவ குழு மேற்கொண்ட ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக அந்த இறந்த நபருடைய கல்லறை தோண்டப்பட்ட போது அவருடைய உடல் எந்த விதமான பழுதும் இல்லாமல் அப்படியே பாதுகாப்பாக இருந்ததாகவும், அவருடைய வாயிலே இரத்த கரை காணப்பட்டதாகவும், அது புதிய இரத்தத்தின் கரை என்று சொல்லி அந்த மக்கள் தீவிரமாக நம்பினார்கள். ஆக அந்த நபர் தான் இரத்த காட்டேரியாகி
இறந்தவர்களுடைய கனவிலே தோன்றி அவர்களை கொன்றதாக அவர்கள் மிக தீவிரமாக நம்பினார்கள். பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றது 1725 கால பகுதியிலே. இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக 7 ஆண்டுகள் இடைவெளியிலே வந்து மெட்வெட்ஜா என்கின்ற செர்பிய நாட்டிலே இருக்கின்ற மற்றொரு கிராமத்திலே வந்து இதே மாதிரியாக இன்னொரு சம்பவம் இடம்பெறுகின்றது. அந்த ஊரிலே மெட்வெட்ஜா என்கின்ற அந்த கிராமத்திலே வந்து கிட்டத்தட்ட 3 மாத இடைவெளியிலே வந்து கிட்டத்தட்ட 19 பேர் இந்த மர்மமான முறையிலே உயிரிழந்தார்கள். அங்கு வந்த மக்கள் மிக தீவிரமாக நம்பினார்கள். எப்படி என்று சொன்னால் இது வந்து இரத்த காட்டேரியினால் நடைபெற்றது என்று சொல்லியும், அங்கு உயிரிழந்தவர்கள் இறப்பதற்கு முன்னர் அந்த ஊரிலே இறந்து போன, அதாவது போராளி ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டதாகவும், அந்த போராளியினுடைய கல்லறையை தோண்டி பார்த்தபோது அவருடைய உடலும் பாதுகாப்பாக இருந்ததாகவும், மூக்கு, கண் மற்றும் காது பகுதியில் இருந்து இரத்தம் படிந்து கொண்டிருந்ததாகவும், அந்த இரத்தம் புதிய இரத்தம் என்றும் அந்த ஊர் மக்கள் நம்பினார்கள். ஏற்கனவே நடைபெற்ற 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கிசில்ஜெவோ என்ற கிராமத்திலே நடைபெற்ற சம்பவத்தின் தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் யார் இரத்த காட்டேரி, ஏற்கனவே இறந்து போன நபர் ஒருவர் தான் இரத்த காட்டேரி என நம்பி அவருடைய சடலத்தை வந்து சடலத்தினுடைய இதய பகுதியிலேயே மரக்கட்டை ஒன்றை குத்தி அவருடைய சடலத்தை எரித்தார்கள். அதன் பின்னர் வந்து அந்த இரத்த காட்டேரி தொடர்பான சம்பவங்கள் அங்கே இடம்பெறவில்லை என்று அவர்கள் தீவிரமாக குறிப்பிட்டார்கள். அவ்வாறான சம்பவங்களே அதற்கு பின்னர் இடம்பெறவில்லை என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஆஸ்திரிய நாட்டினுடைய மருத்துவ குழுவுக்கு விளக்கம் அளித்தார்கள். அதே போன்று இந்த மெட்வெட்ஜா என்கின்ற கிராமத்திலும் இந்த இரத்த காட்டேரியால் கிட்டத்தட்ட 3 மாத இடைவெளியிலே 17 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அங்கே அந்த குறிப்பிட்ட போராளியை அங்கே அவர்கள் இரத்த காட்டேரி என்று குறிப்பிட்டு அவருடைய கல்லறையை தோண்டி அந்த சடலத்தை விடுத்து இதயத்திலே கட்டையை செருகி அவர்கள் வந்து அந்த போராளியினுடைய உடலத்தை தீயிட்டு எரித்தார்கள். அதன் பின்னர் அங்கும் சம்பவங்கள் அவ்வாறான இரத்த காட்டேரிகளால் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற உயிரிழப்புகள் இடம்பெறவில்லை என்பது வரலாற்று ரீதியான பதிவுகளாக இருக்கின்றது. ஆக இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த மருத்துவர்கள் குழு வந்து மிக தீவிரமாக அந்த கதைகளை, அந்த இரத்த காட்டேரி தொடர்பான கதைகளை அவர்கள் நம்ப மறுத்தாலும் அங்கே ஆந்த்ராக்ஸ் என்று அந்த காலப்பகுதியிலே மிக தீவிரமாக பரவிய நோய் ஒன்றினாலேயே அவர்கள் உயிரிழந்தார். குறிப்பாக அவர்கள் இறப்பதற்கு முன்னர் மிக தீவிரமான மூச்சு திணறலாலே பாதிக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிட்டதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா தொற்றுக்கு உள்ளாகி அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்பது அந்த மருத்துவர் குழுவினுடைய வாதமாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட விஞ்ஞானிகளும் வந்து அதே கருத்தை முன்வைத்தார்கள். ஆனாலும் கூட இந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு தொற்று நோயினால் ஏற்பட்ட மரணம் என்று எப்படி விஞ்ஞானிகளால் அல்லது மருத்துவர்களால் நிரூபிக்க முடியாது போனதோ, அப்படியே உண்மையிலேயே இது இரத்த காட்டேரியால் நடைபெற்றது என்று சொல்லி மக்களால் நிரூபிக்க முடியாமல் போனது. காரணம் என்னவென்று சொன்னால், இரத்த காட்டேரி தான் தங்களுடைய உறவினர்களுடைய மரணத்திற்கு காரணம். இரத்த காட்டேரி அவர்கள் உயிரிழந்தக்கூடிய இரத்தத்தை குடித்தமைதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணம் என அந்த 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் மிக தீவிரமாக நம்பியிருந்தாலும் கூட அங்கே அந்த இரத்த காட்டேரியை கண்டதாக, அவர் அதனை நேரில் கண்டதாக எந்த விதமான சாட்சிகளையும் அவர்களால் காட்ட முடியவில்லை என்பதுதான் அங்கே இருக்கின்ற விடயம். ஏற்கனவே நாங்கள் இங்கே பார்த்தது போன்று இந்த 2 கிராமங்களும், இந்த செர்பிய நாட்டிலே இந்த சம்பவம் நடைபெற்ற 2 கிராமங்களும் கிட்டத்தட்ட சுமார் 200 கிலோமீட்டர் இடைவெளியிலே அமைந்திருக்கின்ற கிராமங்கள். ஒன்றுக்கொன்று 200 கிலோமீட்டர் இடைவெளியிலே அமைந்திருக்கின்ற நிலைமையிலே வந்து பெரும்பாலும் இந்த கதைகள் செவி வழியாக கடத்தப்பட்டிருக்கலாம். அதன் மீதான நம்பிக்கையினாலே இந்த 2 கிராமங்களிலும் ஒரே மாதிரியான கதைகள் கூறப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட விஞ்ஞான ரீதியாக இவை புராண கதைகளின் அடிப்படையிலே மக்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்லது அந்த கருத்தை மற்ற புராண கதைகளிலே குறிப்பிடப்படுகின்ற அல்லது வேறு செவி வழி கதைகளிலே குறிப்பிடப்படுகின்ற காட்டேரி என்கின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற மிக தீவிரமான நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்று விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் குறிப்பிட்டாலும் கூட இன்றளவும் இந்த விடயத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இன்றளவும்
இந்த மர்மத்திற்கு வந்து சரியான விடை காணப்படவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இன்றளவும் அந்த கிராமங்களிலே மக்கள் தங்களுடைய வீட்டினுடைய கதவுகள், ஜன்னல்கள் போன்றவற்றிற்கு அவர்கள் முள்ளு செடிகளை வைத்து இரத்த காட்டேரிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று தடுக்கும் நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆக அந்த பாரம்பரியமாக அந்த நம்பிக்கை 1700களில் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் கூட இன்றளவும் அந்த மக்கள் மத்தியிலே இந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட பயம் என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் பல்வேறு இந்த மாதிரியான சம்பவங்கள் வெறுமனே செர்பியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே வந்து இவ்வாறான கதைகள் வந்து கூறப்பட்டிருக்கின்றன, இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறப்பட்டிருக்கின்றன. மேலும் எல்லா மதங்களும் குறிப்பாக பொதுவாக எடுக்கப்போன எல்லா மதங்களிலையும் வந்து இந்த சாத்தான் அல்லது இரத்த காட்டேரி இவ்வாறு துர்தெய்வங்கள் அல்லது உதாரணமாக சொல்லுவோம் துர்தெய்வங்கள் என்று சொல்வார்கள். அப்படியான கதாபாத்திரங்கள் தொடர்பான கதைகள் வந்து இருக்கின்றன. அவை மீதான நம்பிக்கைகளும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் கூட அவை எதுவும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. அவை குறித்து மக்கள் மத்தியிலே மிக தீவிரமான நம்பிக்கை, மிக தீவிரமான பயம் இருந்த போதும் அவை எதுவும் நிரூபணமாகவில்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே இன்றளவும் அதன் மீதான பயம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பேய்கள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே மிக தீவிரமான பயம் இருந்தாலும் கூட விஞ்ஞான ரீதியாக அவை இன்றளவும் வந்து நிரூபணமாகாமல் இருப்பதை போன்று இதுவும் ஒரு உதாகரமான மர்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.